بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, எதிர்வரும் ஜனவரி 28ஆம் நாள் மத்திய அரசின் கல்வி வேலைவாய்ப்பில் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தின் பரிந்துரைப்படி முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க கோரியும், தமிழக அளவில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 3.5% இடஒதுக்கீடை 7ஆக உயர்த்தி தர வலியுறுத்தியும் சுமார் 20 லட்சம் முஸ்லிம்கள் பங்கேற்கக்கூடிய சிறை செல்லும் போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது. 20 லட்சம் மக்கள் என்பது ஏதோ இந்த ஜமாத் மிகைப்படுத்தி தங்களுக்கு இந்த அளவிற்கு மக்கள் சக்தி இல்லாமல் மிகைப்படுத்தி ஒரு அறிவிப்பை செய்துவிட்டதோ என்கிற எண்ணம் எவருக்கும் ஏற்பட தேவையில்லை. அல்லாஹுடைய கிருபையினால் நாம் அறிவித்திருப்பது 20 லட்சம் மட்டும்தான். அல்லாஹ் அருள் புரிவானேயானால் இன்ஷா அல்லாஹ் 20 லட்சத்தையும் தாண்டிய ஒரு கூட்டத்தை ஜனவரி 28 அல்லாஹ் கூட்டி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். ஏனென்று சொன்னால் 2010 ஜூலை 4 முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை மாநாட்டை சென்னையிலே நாம் நடத்தினோம். இது ஒரு சிறு வரலாற்று குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். தீவுத்திடல், சென்னை தீவுத்திடல் என்பது மிகப்பெரிய ஒரு திடல். இந்த திடல் அரசியல் கட்சிகளுடைய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய மாநாடுகளையும் சந்தித்து விட்டது. அறிஞர் அண்ணா முதலாக இன்று வரை தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அந்த திடலிலே மாநாடு நடத்திவிட்டார்கள். ஆனால் காவல்துறை, உளவுத்துறையினுடைய குறிப்பு என்ன தெரியுமா? நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் அந்த திடலிலே மாநாடு நடத்தினார்கள். இப்பொழுது எதிர்க்கட்சியாக உள்ளவர்களும் அந்த திடலில் மாநாடு நடத்தி இருக்கிறார்கள். எத்தனையோ பிராந்திய கட்சிகள், துணை கட்சிகள், அத்தனை கட்சிகளும் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக எண்ணற்ற மாநாடுகளை அங்கு நடத்தி இருக்கிறார்கள். 2010 ஜூலை 4ஆம் நாள் நடத்தப்பட்ட முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை மாநாடுக்கு கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் போல் இதுவரை நாங்கள் கண்டதில்லை என்பதுதான் அரசாங்கத்துடைய குறிப்பு. இது நமக்கு எந்த ஒரு பெருமையும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜமாத்திற்கு என்று வழங்கியிருக்கக்கூடிய ஒரு கண்ணியம், இந்த ஜமாத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நாம் ஒரு கோரிக்கை போராட்டத்தை முன்வைப்போம் என்று சொன்னால் அதில் எந்த விதமான ஒரு சுயநலமும் இருக்காது, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நலன் மட்டும்தான் அதில் இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நம் சமுதாய மக்கள் எத்தனை விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அத்தனை கருத்து வேறுபாடுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு முஸ்லிம்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராடுவதற்கு முழுக்க தகுதி பெற்ற ஒரு அமைப்பாக இந்த ஜமாத்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய காரணத்தினால் 20 லட்சத்தை தாண்டிய ஒரு கூட்டத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஜனவரி 28 எதிர்பார்க்கிறோம். இந்த போராட்டம் இடஒதுக்கீடை மையமாக கொண்டு நடைபெற இருக்கக்கூடிய போராட்டம். இந்த இடஒதுக்கீடு என்பது என்ன? முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே மத்திய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் எங்களுக்கு என்று இந்த நாட்டில் வாழுகின்ற முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடை வழங்குங்கள். அரசாங்கம் வழங்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், நலத்திட்டங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இந்த சமுதாயத்தை கருத்தில் கொண்டு 100 வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்றால் 100 நபர்களுக்கு அரசாங்கத்தினுடைய மாநில மத்திய அரசினுடைய வேலை வழங்கப்படுகிறது என்றால், கல்வி கொடுக்கப்படுகிறது என்றால், அந்த 100 நபர்களில் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமுதாயம் ஏறத்தாழ 18% மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த பாரத தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் 18% மக்கள் நாம் இருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய குறிப்பின்படி 13% என்று சொல்லப்படும். ஆனால் கணக்கெடுப்பிலே முஸ்லிம்கள் பதிவு செய்யாமல் இருப்பது, திட்டமிட்ட முஸ்லிம்களை புறக்கணித்தது, இவைகளை எல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்களே ஆனால் சுமார் 18% மக்கள் 100 இந்திய குடிமக்களில் 18 முஸ்லிம்கள் என்கிற எண்ணிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு இந்த நாட்டிலே அரசாங்கத்தினுடைய வேலையாக இருந்தாலும்,
படிப்பாக இருந்தாலும் இன்ன பிற எந்த ஒரு நலத்திட்டங்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் பெறக்கூடியவர்களாக இல்லை. இருக்கிற சமுதாயங்களிலேயே எல்லாவற்றிலும் கீழ் நிலையில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இருக்கிறோம். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்கள். எந்த ஜாதி கட்சியாக இருந்தாலும் எந்த மத கட்சிகளாக இருந்தாலும் தன் இனத்திற்காக பேசுவார்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மேடையில் நாங்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம், ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் சமுதாயத்திற்காக நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொல்லலாம். அப்படியெல்லாம் ஒரு இன உணர்வுல நாங்கள் பேசல. உண்மையிலேயே இந்த நாட்டில் வாழ்கிற சமுதாயத்தில் முஸ்லிம்கள் தான் கீழ் நிலையில் உள்ளார்கள் என்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மட்டும் மேடை போட்டு பேசவில்லை. மத்திய மாநில அரசாங்கத்தால் உங்களால் நியமனம் செய்யப்பட்ட ஆணையங்கள் இது போன்ற அறிக்கைகளை சொல்லுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமூகம் இந்த நாட்டிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள், மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறார்கள். அந்த சமூகத்தை எல்லாம் விட மிக அதல பாதாளத்திலே வீழ்ந்து கிடக்கக்கூடிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் என்று சொல்லி மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு ஆணையங்கள் மிக தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. பாரபட்சத்தோடு இந்த சமுதாயத்தை நடத்தாதீர்கள். நியாய உணர்வோடு இந்த சமுதாயம் இந்த நாட்டிற்காக செய்திருக்கக்கூடிய தியாகங்களை எல்லாம் எண்ணி பார்த்து இந்த நாட்டிலே முஸ்லிம் சமுதாயம் கடந்த காலங்களில் அனுபவித்து வந்திருந்த சலுகைகள் எல்லாம் இழந்து இன்று பரிதவித்து நிற்கிறது என்கிற மனசாட்சியின் அடிப்படையில், மனிதநேயத்தின் அடிப்படையில் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கொடுங்கள் என்பதற்குத்தான் இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம். இந்த இடஒதுக்கீடு என்பது முஸ்லிம்களுக்கு ஏதோ புதிதாக இப்பொழுதுதான் இடஒதுக்கீடு என்கிற ஒரு கோரிக்கையை நாம் கேட்பது போலவும், கடந்த காலங்களில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என்கிற ஒரு சலுகையை கொடுக்கப்படாத போன்ற ஒரு நிலையையும் ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். உண்மையில் அப்படித்தான் இருந்துச்சா? சுமார் 60 ஆண்டு காலமாச்சு நம்ம நாடு விடுதலை பெற்று. அதற்கு முன்பு ஆங்கிலேய ஆட்சி நடைபெற்றது. ஆங்கிலேய ஆட்சி நடைபெற்ற காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதா? கல்வி வேலை வாய்ப்பில் ஆங்கிலேய ஆட்சியாளன் முஸ்லிம்களுக்கு என்று தனியாக வேலை வாய்ப்பிலேயோ கல்வியிலேயோ உங்களுக்கு என்று இடஒதுக்கீடு உண்டு, அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லவில்லையா? கொடுத்தார்கள். எத்தனை சதவீதம் கொடுத்தார்கள் தெரியுமா? 13% இடஒதுக்கீடு ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாட்டினுடைய பூர்வீக ஆட்சியாளன் ஆங்கிலேயன் கிடையாது. அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லி கிழக்கு இந்திய கம்பெனி என்கிற பெயரிலே வணிகத்தின் மூலமாக இந்த நாட்டிற்குள்ளே வந்து முகலாய மன்னர்களிடமிருந்து ஆட்சியை பறித்து கொண்டு வந்தான் ஆங்கிலேயன். அந்த ஆங்கிலேயன் கூட இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களின் நிலையை நன்கு அறிந்து வைத்திருந்தான். இருக்கிற சமுதாயங்களிலேயே இந்த சமுதாயம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது, அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் எத்தனை சதவீத மக்கள் வாழ்கிறார்களோ அத்தனை சதவீதத்திற்கு ஏற்ப 13% இடஒதுக்கீட்டை அரசாங்கம் ஆங்கிலேய ஆட்சியிலே கொடுத்தது. அந்த 13% இடஒதுக்கீடு நாடு விடுதலை பெற்று தமிழக அளவில் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் நாடு விடுதலை பெற்று முதலமைச்சராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஓமந்தூரார் அவர்கள் தான் பதவியேற்றார்கள். அவர்கள் பதவியேற்று முஸ்லிம் சமுதாயத்திற்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்னவென்றால் 13 விழுக்காடு ஆங்கிலேய ஆட்சியில் இருந்த இடஒதுக்கீடை சட்டென்று குறைத்து 7% அவர் மாற்றினார். மிகப்பெரிய ஒரு துரோகத்தை ஓமந்தூரார் தன்னுடைய ஆட்சியிலே செய்தார். 7 விழுக்காடு இடஒதுக்கீடை முஸ்லிம்கள் அனுபவித்து வந்தார்கள். அடுத்து கர்ம வீரர் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய எதிரியாக செயல்பட்டு முஸ்லிம்களுக்கு கிடைத்து அனுபவித்து வந்த 7 விழுக்காடு இடஒதுக்கீடும் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க கூடாது என்கிற பாரபட்ச ஆட்சியை இந்த தமிழகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக கொடுத்து காமராஜர் இருந்த அந்த 7 விழுக்காடு இடஒதுக்கீடையும் ஒன்றும் இல்லாமல் பூஜ்ஜியமாக அவர் மாற்றினார். அதான் நம்ம ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருப்பதற்கு அதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணங்கள். ஏன் முஸ்லிம் சமுதாயம் இந்த அளவிற்கு வீழ்ந்து கிடக்கிறது என்று சிந்திப்பதற்காக நான் சொல்றேன். ஒரு காலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருந்ததை திட்டமிட்டு படிப்படியாக இந்த சமுதாயத்திடம் இருந்து பறித்திருக்கிறார்கள். வரலாற்றில் நடந்த உண்மை செய்திகளை நான் சொல்லுகிறேன். அரசியல் காழ்ப்புணர்வோடு யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த குற்றச்சாட்டை நாம் வைக்கவில்லை. உண்மையில் நடந்த சம்பவங்கள். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் 13% இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட நேரத்தில் முஸ்லிம்கள் கல்வி வேலை வாய்ப்பு மற்ற எல்லா துறைகளிலும் மேம்பட்ட நிலையிலே இருந்தார்கள். இன்னைக்கு மாதிரி நிலைமையெல்லாம் கிடையாது. நல்ல படித்த மாமேதைகள், ஒவ்வொரு துறையிலும் வல்லுநர்களாக ரொம்ப
கைதேர்ந்த திறமை மிக்கவர்களாக எல்லா விதமான ஆற்றலும் கொண்டு ஒரு கண்ணியமான நிலையிலே இந்த நாட்டிலே ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த சமுதாயம் இடஒதுக்கீடு குறைக்கப்பட்டு நாம் பின்னுக்கு தள்ளப்பட்டோம் என்று சொல்வதை விட ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயே அவன் வழங்கியதை எல்லாம் நாம் தூக்கி எறியக்கூடிய சமுதாயமாக இருந்தோம். இந்த நாடு விடுதலை பெற வேண்டும், ஆங்கிலேயனுடைய அதிகார இந்த ஆட்சியிலிருந்து, கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து எங்கிருந்தோ வந்து இந்த நாட்டை அவன் கைப்பற்றி கொண்டு இந்த நாட்டிலே வாழுகிற குடிமக்களை அடிமைத்தனம் செய்கிறான், அடித்து தும்சம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் இந்த நாட்டில் இருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று விடுதலை போராட்டங்கள் நடைபெறுகிற வேளையிலே மகாத்மா காந்தி ஒரு அறிவிப்பு செய்கிறார். அவர் ஒரு அறவழி போராட்ட தியாகி. அவர் வன்முறையை வன்முறையாக எதிர்கொள்ள வேண்டும் என்கிற சித்தாந்தத்தில் உள்ளவர் கிடையாது. அஹிம்சை வழி போராட்டங்கள், நிறைய போராட்டங்களை காந்தியினுடைய காலத்திலே நடைபெறுகிறது. பல்வேறு விதமான குழுக்களை அமைத்து, தலைவர்களை அமைத்து, சில போராட்டங்களுக்கு மகாத்மா காந்தியை தலைமை ஏற்று பல்வேறு போராட்டங்களை அவர் நடத்துகிறார். அப்படி நடத்தக்கூடிய போராட்டங்களில் ஒன்று ஒத்துழையாமை இயக்கம். நீ யாரா எங்களுக்கு வேலை கொடுக்கிறதுக்கு? நீ யாரா எங்களுக்கு படிப்பு கொடுக்கிறதுக்கு? நீ யாருடா இந்த நாட்டை ஆளுவதற்கு? வந்தேரி நாயை வெளியே போடா என்று சொல்வதற்கு ஒத்துழையாமை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை அவர் உருவாக்கினார். உன் படிப்பு எனக்கு தேவையில்லை, நீ தர வேலை எனக்கு தேவையில்லை என்று எல்லாத்தையும் தூக்கி எறியுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய சமுதாயத்தில் முஸ்லிம் மக்கள் ஏறத்தாழ நம்முடைய சமுதாயத்தில் 60-70% மக்கள் நல்ல கல்வி அறிவு பெற்ற மக்களாக இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரி அதல பாதாளத்தில் நம்மளுக்கு இருக்கல. ஏதோ முஸ்லிம்களுக்கும் கல்விக்கும் ஒத்தே வராது, இவர்களுக்கும் அதுக்கும் படிப்புக்கும் ஒட்டு உறவே இல்லை என்பது போன்ற ஒரு சிந்தனை இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை என்னவென்று சொன்னால் திருமறை குர்ஆன். அந்த குர்ஆனை கல்வியை மக்களுக்கு போதிக்கக்கூடியது தானே. கல்வியையும் முஸ்லிம்களையும் எப்படி பிரித்து பார்க்க முடியும்? ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் நல்ல பட்டப்படிப்பு படித்து பண்டிதர்களாக இருந்தார்கள். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அழைப்பு கொடுத்த போது எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. காயிதே மில்லத் 1920 அவர் படித்த பட்டப்படிப்பை தூக்கி எறிந்துட்டு வரார். தேவையில்லடா உன் படிப்பை. கான்சாஹி பட்டம் எல்லாம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் எல்லாம் தன்னுடைய பட்டங்களை தூக்கி எறிகிறார்கள். ஆங்கிலேயன் கொடுத்த பட்டமும் ஆங்கிலேயன் கொடுத்த பட்ட படிப்பும், நீ எங்களுக்கு தரக்கூடிய கல்வியும் வேலை வாய்ப்பும் எங்களுக்கு தேவையில்லை, உனக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்பதுதான் ஒத்துழையாமை இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு வந்திருக்கிறது. தூக்கி எறிகிறோம் என்று சொல்லி தூக்கி எறிந்தார்கள். ஒரு படி தாண்டி நம்முடைய முஸ்லிம் ஆலிம் பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள் இது போன்ற ஃபத்வாக்களை கொடுத்தார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆங்கிலேயனுடைய கல்வி ஹராம் என்று சொன்னார்கள். இங்கிலீஷ் படிக்காத. இன்னைக்கு நாம் படிப்பை இழந்து, கல்வியை இழந்து, எல்லாவற்றிலும் பின்தங்கி இருப்பதற்கு அன்று கொடுத்த ஃபத்வா ஒரு முக்கிய காரணம். என்னத்துக்கு கொடுத்தாங்க? இப்படி ஃபத்வா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த பாரத மண்ணை அந்த அளவிற்கு நேசித்தார்கள். நம்முடைய மார்க்க அறிஞர்களுக்கு இது ஒரு சிறந்த ஜிஹாத். ஆங்கிலேயனை விரட்டி அடிக்க வேண்டும். அடக்குமுறை என்பது இஸ்லாத்திலே கிடையாது. வலிமை பெற்ற ஒருவன் வலிமை குறைந்தவனை அதிகாரம் செலுத்தக்கூடாது. இவன் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கு இயல்பாக திருமறை குர்ஆனும் இறை தூதரவர்களும் போதித்த காரணத்தினால் அன்றைய மார்க்க அறிஞர்கள் சிந்தித்தார்கள், ஆங்கிலேயனுடைய கல்வி, ஆங்கிலம் நமக்கு ஹராம். அவன் அணியக்கூடிய ஆடை, அவன் பேண்ட் ஷர்ட் போடுறானா அதை போடாத, அது ஹராம். அவனை மாதிரி முடி வெட்டாத, அது உனக்கு ஹராம். எல்லாம் உங்களுக்கு தடை செய்யப்பட்டது, தடை செய்யப்பட்டது என்று சொல்லி ஆங்கிலேயனை நஞ்சாக வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய ஆலிம் பெருமக்கள் முஸ்லிம்களுக்கு இது போன்ற ஒரு ஃபத்வாக்களை கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு முஸ்லிம்களுக்கு இந்த விடுதலை போராட்டத்தினுடைய அந்த உணர்வு ஊட்டப்பட்டது. இதன் காரணமாகத்தான் நாம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தோம். விடுதலை பெற்ற பிறகு ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி உணர்வு இருக்குமே ஆனால், யார் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அதிகம் தியாகம் செய்தார்களோ, அதிகம் பாடுபட்டார்களோ, அதிகம் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்தார்களோ, அவர்களை நாம் முன்னேற்றி விட வேண்டும் என்கிற உண்மையான நன்றி உணர்வு அரசாங்கத்திற்கு இருந்திருக்குமே ஆனால்,
இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் கை நாட்டுகளாக இருந்திருக்க மாட்டோம். நமக்கு நியாயமான அளவில் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கும். நாடு விடுதலை பெற்ற பிறகு நம்முடைய தியாகத்திற்கு அவர்கள் சரியான இடஒதுக்கீடை கொடுத்திருப்பார்களே ஆனால், நமக்கென்று உரிய நலத்திட்டங்களை வழங்கியிருப்பார்களே ஆனால், இன்று நாம் இருக்கக்கூடிய நலிந்த நிலைமைக்கு நாம் ஆளாகி இருக்க மாட்டோம். மிகப்பெரிய துரோகம். வரலாற்றிலே முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் செய்த துரோகத்தை போன்று வேறு துரோகம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு திட்டமிட்டே நடத்தப்பட்டது. ஏதோ யதார்த்தமாக அறியாமல் தெரியாமல் கவனத்தில் கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது. திட்டமிட்டே முஸ்லிம்களை ஆட்சியாளர்கள் புறக்கணித்தார்கள். ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு பாயிங்களா இருக்கிற நீங்க தான் போராடினீங்களோ, மற்ற சமுதாயம் எல்லாம் போராடலையோ? ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க முஸ்லீம் தான் எல்லா இடத்துலையும் துப்பாக்கி தூக்கிட்டு போனீங்க, நீங்க தான் எல்லா அறவழி போராட்டத்திலையும் பங்கெடுத்தீங்க, உங்களால் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய விடுதலை கிடைச்சது. மற்ற சமூக மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்களே, பன்முகம் தன்மை கொண்ட இந்திய பாரத தேசம், எத்தனையோ விதமான முகங்கள் கொண்ட நிறங்கள் கொண்ட மொழி பேசக்கூடிய இத்தனை மக்களும் போராடலையோ என்கிற ஒரு கேள்வி எழும்பலாம். உண்மை என்னவென்று சொன்னால் எல்லோரும் போராடினோம், எல்லா சமூக மக்களும் போராடினார்கள். முஸ்லிம்களுக்கு என்ன ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று சொன்னால், அவரவர் இந்த நாட்டிலே எத்தனை சதவிகிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் போராடவில்லை, அந்த அளவுக்கெல்லாம் அந்த சமூக மக்கள் போராட்டத்திலே களத்திலே இறங்கவில்லை. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எத்தனை சதவீதம் ஆங்கிலேய ஆட்சியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அத்தனை சதவிகிதத்தை விட அதிகமாக நாம் போராட்ட களத்திலே குதித்தோம், வெறித்தனமாக இறங்கினோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சில போராட்ட களத்திலே நடந்த சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி காட்டினால் பொருத்தமாக இருக்கும். இடஒதுக்கீடை கேட்பதற்கு நமக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. பிச்சை கேட்கல, உங்ககிட்ட யாசகம் கேட்கல. நாம் கேட்கக்கூடிய இடஒதுக்கீடு கோரிக்கை என்பது நம்முடைய தார்மீக உரிமை. எங்களிடமிருந்து திட்டமிட்டு பறிக்கப்பட்ட எங்களது உரிமைகளை நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம் என்பதுதான் இடஒதுக்கீடு என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த நாட்டிலே விடுதலைக்காக நாம் செய்த தியாகங்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எது போன்ற தியாகங்கள் நடைபெற்றது என்று சொன்னால், ஆங்கிலேயன் நாட்டை பிடிச்சிட்டான், அவனை இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும். பூனைக்கு யாருங்க மணி கட்டுறது? யாராவது ஒருத்தர் முன்வர வேண்டுமா இல்லையா? மகாத்மா காந்தி ஆங்கிலேயன் இந்த நாட்டை பிடித்த உடனேயே அடுத்த நாளிலிருந்து போராட்டத்தில் இறங்கிட்டாரா? அல்லது நீங்கள் விடுதலை போராட்ட பெரிய தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வரலாற்றிலே முஸ்லிம்களை எப்படி புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால், வரலாற்று புத்தகத்தை எடுத்து பாருங்கள், முஸ்லிம் பேரையே பார்க்க முடியாது. இடஒதுக்கீடுக்கும் விடுதலை போராட்டத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பது போலத்தான் அரசாங்கம் ரொம்ப கிரிமினலா நடந்திருக்கு. நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த சமுதாயத்தை எப்படி ஒதுக்கி தள்ளுவது, பாகிஸ்தானுக்கு போங்கடா என்று சொல்லி எப்படி நம்மை பாகிஸ்தான் அப்படியே துண்டாக அறுத்து அந்த குஜராத் மாநிலத்திலிருந்து அப்படியே முஸ்லிம்களை விரட்டி அடித்தார்களோ, அதே போன்று இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்களை எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்குவது என்கிற ஒரு சதி திட்டமும் நடந்திருக்கும் போல இருக்கு. வரலாற்றை நூல்களை எடுத்து பார்த்தால், இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கிற நூல்களை எடுத்து பாருங்கள். பெரிய நேஷனல் லீடர்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இந்த நாட்டினுடைய தேசிய விடுதலை தலைவர்கள் என்று பெயரை போட்டிருப்பாங்க. முஸ்லீம் ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படியே தேடுவோம். அத்திப்புத்த மாதிரி யாராவது ஒருத்தர் காகிதம் இல்லத்து பேரை போட்டிருப்பார். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய பெயரை பார்க்கவே முடியாது. யார் யார் பேரோ இருக்கும், தெரிந்த நபர்கள் தெரியாத நபர்கள் என்று எத்தனையோ பேர்களை பார்க்கலாம். இயல்பாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு நமக்கே என்ன தோணுன்னு கேட்டா, நம்ம எல்லாம் அப்ப என்ன செஞ்சுட்டு இருந்தான், அவனு 4 பேர் போய் போராடி இருக்க வேண்டியதானே, போராடி இருப்பாரே ஆனால் அவர்களும் தலைவருடைய பட்டியலில் வந்திருப்பாங்கல்ல. அப்ப நாங்க எந்த போராட்டமும் நடத்தல, இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு எங்களுடைய பங்கு எதுவும் இல்லை, இது மாதிரியான ஒரு தோற்றம் எல்லா மக்களுக்கு மத்தியிலும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை போராட்டத்திற்கு முதலில் தொடக்கமாக ஆரம்பமாக இருந்தவர்கள் நமக்கே தெரியும், பாட புத்தகத்தில் படிப்போம். வேலூர் சிப்பாய் கழகம் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வேலூர் சிப்பாய் கழகம் 1857 இந்த ஆண்டிலே நடைபெற்ற இந்த போராட்டம் தான் ஆங்கிலேயனுக்கு எதிராக இவனை விரட்டி அடிப்பதற்கு இந்திய மக்களுக்கு சரியான உணர்வு ஊட்டப்பட்ட ஒரு போராட்டம்.
ஆங்கிலேய படைகளில் இருந்த முஸ்லிம்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக ஆயுதங்களை அப்படியே திருப்பினாங்க. எதிர்த்து போராடுவதற்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தினார்கள். துணிச்சலோடு முஸ்லிம்கள் களத்திலே இறங்கினார்கள். இறங்கிய அந்த போராட்டத்திலே முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்களுடைய பீரங்கி குண்டுகளுக்கு பதிலாக இவர்கள் அதில் போடப்பட்டு வெடித்து சிதறடிக்கப்பட்டு அகழி வெட்டி அவர்களை புதைத்து ஆடு மாடு நாய்களை புதைப்பது போன்று புதைத்தார்கள். அதில் ஏறத்தாழ கொல்லப்பட்டவர்களில் 90% மக்கள் ஆங்கிலேயர்களால் முதல் இந்த நாட்டிலே நடத்தப்பட்ட ஆங்கிலேயனுக்கு எதிராக நடத்தப்பட்ட விடுதலை போராட்டத்தில் 90% பேர் இறந்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் அகமது ஷா. கொண்டு வா பாட புத்தகத்தில் அகமது ஷா என்கிறவர் தலைமையில் தான் முதலாக இந்த நாட்டிலே ஆங்கிலேயனுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் வேலூர் சிப்பாய் கழகம் 1857 நடைபெற்றது. கொண்டு வா. ஏன் இருட்டடிப்பு செய்யற? ஏன் முஸ்லிம் செய்து விட்டான் என்கிற செய்தி போய்விடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிற? பல்வேறு விதமான போராட்டங்கள். ஒரு பக்கம் பார்த்தா அறவழி போராட்டங்கள், அஹிம்சை போராட்டங்கள். இன்னொரு புறம் பார்த்தால் ஆயுதம் ஏந்தி இவர்களை எதிர்க்க வேண்டும் என்று இன்னொரு போராட்டம். இந்த இரண்டு போராட்டங்களிலும் உயிர்களையும் உடைமைகளையும் அதிகமாக தியாகம் செய்த சமுதாயம். உண்மையிலேயே வரலாற்றில் இந்த நாட்டினுடைய விடுதலை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால் பக்கத்திற்கு பக்கம் முஸ்லிமுடைய பெயர் வந்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய போராட்டம் இருக்கிறது. கேரளா மாநிலத்தை சேர்ந்த மாப்பிள்ளாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லிம்கள், இந்த முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிலாஃபத் இயக்கம் என்று உண்டாக்கி, நீ யாரா எங்களை ஆட்சி செய்யறதுக்கு, நாங்கள் ஒரு கிலாஃபத்தை, ஒரு இஸ்லாமிய தலைமையை நாங்கள் உண்டாக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கிலாஃபத் இயக்கத்தை உண்டாக்கினார்கள். உண்டாக்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்கள் போராடினார்கள். போராடிய மாப்பிள்ளாக்களை ஆங்கிலேயர்கள் கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கி கைது செய்து ரயில் பெட்டிகளில் அடைத்து கோயம்புத்தூருக்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரக்கூடிய வேளையில் கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல சுமார் 100க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஆங்கிலேயனை எதிர்த்து போராடிய காரணத்தினால் ஆங்கிலேயர்கள் சிறைப்பிடித்து ரயில் பெட்டிகளில், கூட்ஸ் பெட்டியில, பேசஞ்சர் பயணம் செய்யக்கூடிய, பயணிகள் பயணம் செய்யக்கூடிய பெட்டிகளில் அல்ல, சரக்குகளை ஏற்றி வரக்கூடிய, காற்று சுவாசிப்பதற்கு எந்த காற்றும் இல்லாமல் அடைக்கப்பட்டு வரும் பாருங்க, அது போன்ற பெட்டிகளில் முஸ்லிம்களை அடைத்து, அதுல வேற எந்த சமுதாயமும் இல்லைங்க. 1921 நடைபெற்றது. அரசாங்கத்தினுடைய குறிப்பிலே இருக்கிறது. ஒளிப்பதற்கோ மறைப்பதற்கோ சுவடுகளை அழிப்பதற்கோ எந்த முகாந்திரமும் இல்லை. பெட்டிகளில் அடைத்து வந்து கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் பெட்டிகளுடைய மூடிகளை திறக்கக்கூடிய நேரத்தில் மூச்சு திணறி, யாருக்காகடா மூச்சை விட்டா, யாருக்காகடா தன் உயிரை இழந்தா? அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா? அவனுக்கு என்று குடும்பம் இல்லையா? தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதற்கு அவனுக்கு தெரியாதா? நாட்டின் விடுதலை தான் அவனுக்கு பெருசா இருந்தது. ஆங்கிலேயனை விரட்டி அடிப்பதுதான் அவனுக்கு பெருசா இருந்தது. பெட்டிகளை திறந்தால் 65 பேர் சடலங்களாக விடுகிறார்கள். சடலமாய் விழுந்த அந்த சடலங்களை சேகரித்து இன்றும் சென்று பாருங்கள். கோயம்புத்தூருக்கு யாராவது போயிருந்தால் கோயம்புத்தூர் ஜங்ஷன் இறங்கி வெளியே வந்து இடது பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல் இருக்கும். ஒரு 20 மீட்டர் தொலைவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசல் ஒரு பெரிய கபர்ஸ்தான் இருக்கும். 65 முஸ்லிம்கள் 1921 கேரளா மாநிலத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் நாட்டின் விடுதலைக்காக நீ என்ன அடக்குமுறை செய்தாலும் சரி, இதற்கெல்லாம் நாங்கள் அடிபடிய மாட்டோம், எங்கள் நாட்டை விட்டு வெறுண்டு ஓடி போடா என்று சொல்லி அவர்கள் களமிறங்கி அந்த போராட்டத்திலே உயிர்களை தியாகம் செய்த அந்த ஷஹீதான மக்களுக்கு அடக்கம் செய்யப்பட்ட கபிரிஸ்தான் இன்றும் கல்லறையாக இருக்கும். 1921 என்று எழுதப்பட்டு மாப்பிள்ளாக்கள் விடுதலை போராட்டத்திற்காக தன் உயிர்களை நீத்த மக்கள் அடக்கம் செய்யப்பட்ட கபிரிஸ்தான் என்று சொல்லி ஒரு 20 மீட்டர் தொலைவில் இருக்கும். எங்கேயாச்சும் புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பீங்களா? நாம படிக்கிற பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளாக்களின் போராட்டங்களை சொல்லியிருப்பீங்களா? இருட்டடிப்பு செஞ்சிருக்கீங்களே, இந்த உயிரினுடைய மதிப்பு ஒன்றும் இல்லையா? பள்ளிவாசல் மேடைகள் எல்லாம் எத்தனை சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் நாட்டினுடைய விடுதலைக்காக
ஆவேசமான உரை நிகழ்த்தக்கூடிய சபைகளாக இருந்தது. மக்களுக்கு உணர்வு ஊட்டக்கூடிய சபைகளாக இருந்தது. ஆங்கிலேயனை விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற அந்த விடுதலை தாகத்தை ஊட்டக்கூடிய எத்தனை சமுதாயத்தின் வழிபாட்டு தலம் இந்த நாட்டிலே உள்ளது என்பதற்கு ஒரு பட்டியலை போட்டு சொல்லுங்கள். நாங்களும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய விடுதலை போராட்டம் வழிபாட்டு தலங்களில் எந்த அளவிற்கு பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு பட்டியலை போடுகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு ஊரில் பள்ளிவாசலில் இமாம் பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். தேவ்பந்த் என்று சொல்லப்படக்கூடிய இன்றும் உலமாக்களை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பெரிய மதரசா, தேவ்பந்த் மதரசா என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊரிலே உள்ள ஒரு பள்ளிவாசல் இமாம் மக்களுக்கு மத்தியிலே, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற சிறப்பு ஜும்மா தொழுகையிலே வீர உரை நிகழ்த்துகிறார். பணிந்து போகக்கூடாது, ஆங்கிலேயனை விரட்டி அடிக்கும் வரை நம்முடைய போராட்டம் ஓயக்கூடாது, இளைஞர்களே பெண்களே அனைவரும் போராட்ட களத்திலே குதியுங்கள் என்று சொல்லி உரை நிகழ்த்துகிறார். ஆங்கிலேயன் உள்ள புகுந்து சட 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 சடன் எல்லாரையும் சுட்டு தள்ளி ஒரு உசுரை கூட விட்டு வைக்கல. ஏண்டா மற்றவெல்லாம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் வழிபாட்டு தலத்தில் வழிபாடு செய்வதை விட்டுவிட்டு, மத பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களில் மதத்தை பற்றி எடுத்து சொல்வதை விட்டுவிட்டு எங்களை விரட்டி அடிப்பதற்கு இது போன்ற மேடைகளை களமாக பயன்படுத்துறீங்களா என்று சொல்லி அத்தனை பேரையும் சுட்டு தள்ளினான் ஆங்கிலேயன். தொல்லியல் துறையால், இந்திய அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறையால் இன்றும் பாதுகாக்கப்பட்டு அந்த பள்ளிவாசலுக்கு என்று ஏதேனும் ஒரு பெயர் இருந்திருக்கும். மஸ்ஜிதுல் இக்லாஸ், மஸ்ஜிதுல் நூர், மஸ்ஜிதுல் ரஹ்மான் என்று சொல்லி ஏதேனும் ஒரு பெயர் அந்த பள்ளிவாசலுக்கு இருந்திருக்கும். விடுதலை போராட்டத்திற்காக அந்த பள்ளிவாசல் உரை நிகழ்த்தப்பட்டு ஆங்கிலேயர்கள் சுட்டுக் கொன்று ரத்தம் படிந்த சிவர்கள் எல்லாம் ரத்தம் படிந்த காரணத்தினால் கூனி மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய இரத்த கரை படிந்த பள்ளிவாசல் என்று பெயர் சூட்டப்பட்டு இன்றும் அந்த பள்ளிவாசல் இந்திய அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உயிர்களால் இந்த தியாகங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் விடுதலை போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் பொருளாதார ரீதியாகவும் அதிகமான பங்களிப்பை செய்தார்கள். ஏனென்று சொன்னால் போராட்டம் ஒன்று நடத்துவதாக இருந்தால், ஒரு பொதுக்கூட்டம் இன்னைக்கு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், இஸ்லாத்தை அழகிய முறையிலே பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு விதமான கோரிக்கைகள், போராட்டங்கள், மாநாடுகள் அது குறித்து விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் நடத்துகின்ற ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தால் சும்மா நடத்திட்டு போயிட முடியுமா? உங்களை எல்லாம் கொண்டு இங்கே உட்கார வைக்கிறதுக்கு, ஒரு மேடை அமைப்பதற்கு, பேசுகின்ற பேச்சாளர்களுக்கு தான் கூலி இல்லையே தவிர ஏற்பாடு செய்வதற்கு எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ண தானே செய்யணும். விடுதலை போராட்டம் என்று சொன்னால் போராட்டங்களுக்கு பல்வேறு விதமான பொருளாதார தேவைகள் இருந்தது. விடுதலை போராட்டத்திற்கு என்று பல்வேறு விதமான தலைவர்கள் உருவாகினார்கள். அந்த தலைவர்களின் தலைமையில் பல்வேறு விதமான போராட்டங்களும் நடைபெற்றது. போராட்டங்களை நடத்துவதாக இருந்தால் பொருளாதாரம் என்பது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. காசு பணம் இல்லாமல் ஆங்கிலேயனை எதிர்த்து போராட முடியாது. போராட்டம், எந்த போராட்டம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அதில் பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, அது அத்தனைக்குமே காசு என்பது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருந்தது. ஆங்கிலேயனுடைய அவனுடைய வளர்ச்சியை, அவனுடைய ஆதிக்கத்தை ஒழிப்பதாக இருந்தால் அவனுடைய வியாபாரம் கிழக்கு இந்திய கம்பெனி மூலமாக தொடங்கப்பட்டு இந்த நாட்டிற்குள்ளே நுழைந்து அவன் அதிகாரத்தை பெற்றிருக்கிறான். அவனுடைய வணிகத்தை முடக்க வேண்டும் என்று ஒரு கோணத்திலே சிந்திக்கிறாங்க விடுதலை போராட்ட தியாகிகள். ஆங்கிலேயனுடைய வணிகத்தை, வியாபாரத்தை நாம் முடக்கிவிட்டோமே ஆனால் சுதேசி வியாபாரம், நாமே பொருளை பெற்று நாமே பொருளை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து மக்களுக்கு கிடைக்கும் விதத்தில் நாம் வியாபாரத்தை மாற்றிவிட்டோமே ஆனால் ஆங்கிலேயன் இந்த நாட்டை விட்டு ஓடிவிடுவான். ஏன்னா வருமானத்திற்கு தான் இந்த நாட்டில் இருக்கிறான். வருமானத்தை முடக்கிவிட்டு சுதேசி பொருட்கள் மூலமாக இந்திய மக்களுடைய வியாபார பொருட்களை நீங்கள் வாங்குங்கள், ஆங்கிலேயனுடைய பொருட்களை நீங்கள் புறக்கணிங்கள் என்று சொல்லி நம்முடைய பொருட்கள் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வேளையில் வியாபாரத்திலே அவன் நலிவடைந்து நாட்டை விட்டு வெளியேறி விடுவான் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது. அதற்கு என்ன செய்யறாங்கன்னா, வணிகம் செய்யலாம், சரி, வணிகத்திற்கு வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் வரணுமே, இறக்குமதி செய்யப்படணுமே. இறக்குமதி செய்வதற்கு கடல் வழி வணிகம் தான் நமக்கு பொருத்தமானது. கடல் வழி வணிகம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு என்று ஒரு பெரிய ஒரு கப்பல் வாங்கப்பட வேண்டும். பாட புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அப்படின்னு போட்டிருப்பாங்க.
கப்பல் ஓட்டிய தமிழன் என்று சொன்னால் அவர் கப்பலை ஓட்டினார், நம்ம அதை மறுக்கல. இந்த சுதேசி வியாபாரத்திற்கு தான் அந்த கப்பல் வாங்குவதாக திட்டம் தீட்டப்படுகிறது. பெரிய பொருளாதாரம் தேவைப்படுமே, சின்ன காசு இல்லையே. ஒரு கப்பல் வாங்குவதாக இருந்தால், ஒரு சரக்கு கப்பல் வாங்குவதாக இருந்தால், மீன்பிடி படகு என்று சொன்னால் சின்ன படகு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆங்கிலேயனை விரட்டி அடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் தாக்கத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தும் அளவிற்கு, தென்னிந்தியாவில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு வணிக முறியடிப்பு செய்யப்பட வேண்டும் என்றால் பெரும் கப்பல், பெரும் பொருளாதாரம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, பாரதியார் விடுதலை போராட்டத்திற்காக இந்தியா என்கிற ஒரு பத்திரிகை அவர் நடத்தினார். அவர் நடத்திய பத்திரிகையில் நம் நாட்டு மக்களிடம் உதவி கோரினார். மக்களே, சுதேசி கப்பல் வாங்க இருக்கிறது, நம்முடைய மக்கள் நம்முடைய பொருட்களை பெறக்கூடிய விதத்தில் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக ஒரு கப்பல் வாங்க வேண்டி இருக்கிறது, உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை வாரி இறைங்கள் என்று சொல்லி தம்முடைய இந்தியா என்கிற பத்திரிகையில் தொடர்ந்து அவர் கூக்குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார், கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் பத்திரிகை படிப்பாங்க தானே. விடுதலை காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள், குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் இந்தியா என்கிற பத்திரிகையை கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. ஒருத்தர் பத்திரிகை படிச்சாருன்னா ஒரு 100 பேருக்கு சொல்லுவாரு. 100 பேருக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் பொருளாதாரம் வசூலாகுதுங்க, சரியான பொருளாதாரம் திரட்டுறாங்க. எல்லா மக்களும் நான் நீ என்கிட்ட வாங்க உங்ககிட்ட வாங்க என்று சொல்லி அவரும் தொடர்ந்து பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கார். மக்களும் விளம்பரங்களை பார்த்து தங்களால் முடிந்த பொருளாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சேர்ந்த பொருளாதாரத்தை கொண்டு ஒரு கூட்டம் நடத்துறாங்க, மசூரா நடத்துறாங்க, கப்பலை வாங்கிடுவோம். விளம்பரம் கொடுத்து ஓரளவுக்கு பொருளாதாரம் கணிசமாக வசூலாயிடுச்சு, இப்ப வாங்குறதா சரியான தருணம் என்று சொல்லி மசூரா நடத்துறாங்க. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அவர்கள் அவ்வளோ பெரிய அறிவிப்புகளை செய்து விடுதலை காற்றை எப்பொழுது சுவாசிப்போம் என்று சொல்லி ஏங்கி துடித்த மக்களிடம் இருந்த பெற்ற பொருளாதாரம் எவ்வளவு தெரியுமா? வரலாற்று குறிப்பில் இருக்குங்க, 215 ரூபாய் 13 நயா பைசா. 215 ரூபாய் 13 நயா பைசாவை வைத்து தற்சமயம் ஒரு தோணிக்கு ஒரு துடுப்பு வாங்கிக்கலாம். சின்ன ஒரு தோணியை வாங்குறோம்னு வைங்களேன், சொல்லுவாங்களே கள்ள தோணி வழியாக இங்கிருந்து அங்கே போனா அங்கிருந்து இங்கே போனான்ட்டு. வேணும் என்றால் அன்றைய காலகட்டத்திற்கு 215 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு தோணி வாங்கியிருக்கலாம். சரக்கு கப்பல் வாங்க முடியாது. பாவு சிதம்பரமும் அவரோட 2 பேரும் சேர்ந்து கப்பலில் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அதுக்கு அந்த பொருளாதாரம் பயன்பட்டிருக்கும். ஆங்கிலேயனை முறியடிப்பதற்கோ அவனை விரட்டி அடிக்கக்கூடிய சுதேசி வியாபாரம் செய்வதற்கோ கப்பல் வாங்குவதற்கோ பயன்பட்டிருக்காது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் பக்கீர் முகமது ராவுத்தர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் பார்க்கிறார், நாம் விடுதலை பெற வேண்டும், நீங்களும் முயற்சி செய்கிறீர்கள், பெரிய பொருளாதாரம் திரட்ட முடியவில்லை, மக்களும் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, 215 ரூபாய் என்பது என்ன நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்? அன்றைய காலகட்டத்தில் 1 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்து பிடி பொருளாதாரத்தை வாங்கி சுதேசி கப்பலை விரட்டி அடி ஆங்கிலேயனை என்று சொல்லி ரொக்க ரூபாய் 1 லட்சத்தை எடுத்து கொடுத்தார். இப்ப கப்பலுக்கு சொந்தக்காரர் யாருங்க? ஒரு பொருளுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் யார் காசு கொடுத்து வாங்கினாங்களோ, இல்ல அந்த காசுக்கு யார் பெரும் பொருளாதாரத்தை செலவழித்தார்களோ அவர்களை சொந்தக்காரர் என்று சொல்லலாம். இல்ல அவர்தானே கப்பல் வாங்க திட்டம் தீட்டினார், நீங்கள் பணம் கொடுத்து உதவிதானே செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க பாடத்தில் இப்படி கொண்டு வந்திருக்கலாம்ல. கப்பலை ஓட்டியவன் வாவு சிதம்பரனார், அவன் ஓட்டிய கப்பலுக்கு காசு கொடுத்தவன் ஒரு இஸ்லாமியன், ஒரு பக்கீர் முகமது ராவுத்தர் என்ற வார்த்தையை சேர்த்திருக்கலாம் தானே. எல்லா மக்களும் கைவிரித்த நிலையிலே, இல்ல கொடுத்த பொருளாதாரம் எல்லாரும் கொட்டி கொடுத்த பொருளாதாரம் போதுமான நிலையில் இல்லாத போது கொடுத்த ஒரு நன்றியை நீங்கள் அந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கலாமே. பொருளாதாரத்தை வாரி இறக்கிறாங்க, இருட்டடிப்பு செய்யப்படுது. டேய், இவனுக்கு அறவழி போராட்டம் சரிப்பட்டு வராது. மயிலே மயிலே இறங்கு போடு, எங்களுக்கு விடுதலை கொடு, எங்களுக்கு சுதந்திரத்தை கொடு என்று சொன்னால் இந்த ஆங்கில நாய்க்கு உரைக்காது. அப்ப விடுதலை பெறுவதற்கு, ஆங்கிலேயனை விரட்டி அடிப்பதற்கு அறவழி போராட்டம் மட்டும் போதாது. காந்தியின் பாணியிலே எங்களுக்கு விடுதலை கொடு என்று சொல்லி நாங்கள் சாலை மறியல் செய்கிறோம், கள்ளுக்கடை மறியல் செய்கிறோம்,
நாங்கள் அதை செய்ய போகிறோம், சுதேசி வியாபாரம் செய்ய போகிறோம் என்று சொல்லி அவனுடைய லத்தி அடிக்கு நாம் உடம்பெல்லாம் மேனியெல்லாம் ரத்தம் சிந்த சிந்த அடி வாங்குவது மட்டும் சரி வராது. ஆங்கிலேயனுக்கு வழி என்றால் என்னவென்று காட்ட வேண்டும். அவனுக்கு உயிர் மீது பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அறவழி போராட்டம் மட்டும் போதாது, ஆயுதங்களை ஏந்தி போராட வேண்டும் என்று களத்திலே முதலில் இறங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். அவர் ஒரு இராணுவத்தை உண்டாக்குகிறார். INA என்று சொல்லப்படும் இந்திய தேசிய படை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படையை சுபாஷ் சந்திர போஸ் நிறுவுகிறார். போர் செய்வதாக இருந்தால், எதிர்த்து போராடுவதாக இருந்தால், இராணுவ படையை உண்டாக்குவதாக இருந்தால் போர் தளவாடங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலே செலவு செய்யப்பட வேண்டும். அதற்காக நிதிகள் திரட்டப்படுகிறது. நிதிகள் திரட்டப்படக்கூடிய நேரத்தில் வல்லல் ஹபீப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கிய அந்த INA என்று சொல்லப்படக்கூடிய இந்திய தேசிய படைக்கு 1 கோடி ரூபாயை அன்றைய காலகட்டத்தில் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்கள் 1000 கோடி ரூபாயை நீங்கள் மதிப்பிட்டுக் கொள்ளலாம். அன்று கொடுக்கப்பட்ட 1 கோடி என்பது 2013 இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய மதிப்பு சுமார் 1000 மடங்கு. அப்ப 1000 கோடி ரூபாய்க்கு நிகரான 1 கோடியை எடுத்து கையில கொடுத்து பிடிங்க, ஆங்கிலேயனை விரட்டி அடிங்க, பொருளாதாரத்தை உங்களால் திரட்ட முடியாது என்று சொல்லி தூக்கி கொடுத்தாரு. தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி கொடுத்தாலே 1 கோடி ரூபாய் என்பது சாதாரண காசா? இதையெல்லாம் வரலாற்றில் சொல்ல மாட்டீங்களா? முஸ்லிம்கள் விடுதலை போராட்டத்திற்காக எந்த அளவிற்கு தியாகம் செய்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தை எல்லாம் வாரி இறைத்திருக்கிறார்கள் என்று காட்டியிருக்கலாமே. இதிலும் அவர்கள் இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள். சுபாஷ் சந்திர போஸை சொல்றீங்களே, இந்திய தேசிய படையை ஆரம்பிப்பதற்கு சுபாஷ் சந்திர போஸ் காரணம் என்று சொல்லி அவருடைய இராணுவத்திற்கு 20 மந்திரிகளை அவர் நியமனம் செய்கிறார். அமைச்சரவை உண்டாக்குறாரு. அமைச்சரவைக்கு 20 முக்கியமான தளபதிகளை நியமனம் செய்கிறார். அந்த 20 தளபதிகளில் சுபாஷ் சந்திர போஸ் 5 முஸ்லிம்களை தேர்வு செய்கிறார். 20 அமைச்சரவையில் 5 முஸ்லிம்கள். தேவை நிப்பான், உறுதியோடு நிப்பான், பின்வாங்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அநீதிக்கு எதிராக களத்தில் நின்று உயிரை தியாகம் செய்வோம் என்று சொன்னால் மகத்தான கூலி அவனுக்கு இறைவனிடம் உண்டு. உறுதியான நம்பிக்கையில் இருக்கக்கூடிய சமுதாயம். அது மட்டுமல்ல, அந்த 20 பேர் கொண்ட அமைச்சரவைக்கு ஒரு தளபதியை அவர் நியமனம் செய்கிறார். ஷானவாஸ் கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தளபதியை 20 பேர் கொண்ட அந்த படைக்கு, ஏனென்று சொன்னால் இராணுவத்தை அமைத்து விடலாம், களத்தில் எதிரியை சந்திப்பது, ஆயுதங்களோடு எதிரிகளை நேருக்கு நேராக சந்திப்பது, வீர மரணத்தை சுவைப்பதற்கு தயார் என்று சொல்லி களத்திலே நிற்கக்கூடிய தளபதி தானே மிக முக்கியமான ஒரு நபர். சுபாஷ் சந்திர போஸை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த போரிலே, அந்த படையிலே தளபதியாக இருந்த ஷானவாஸ் கானுடைய போராட்ட அந்த தியாகத்தை மறுக்க முடியாது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதையும் சேர்த்து நீங்கள் வரலாற்றில் கொண்டு வந்திருக்கணும்ல. இருட்டடிப்பு அப்படியே கத்திரிச்சு எடுத்துருவாங்க. அலி சகோதரர்கள், முகமது அலி, ஷவுக்கத் அலி என்று சொல்லப்படக்கூடிய அலி சகோதரர்கள் பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய செல்வந்தர்கள், பெரிய பட்டப்படிப்பு படித்தவர்கள். ஒத்துழையாமை இயக்கம் அறிவித்த நேரத்தில் பட்டத்தை தூக்கி எறிந்தவர்கள். இங்க ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால ஆங்கிலேய அரசு 2 பேரையும் பிடிக்குது. பிடிச்சு தூக்கி உள்ள போடுது ஜெயில. ஜெயில போட்ட நேரத்தில் அவங்க உம்மா அலி சகோதரருடைய தாயார் விடுதலை போராட்டத்திற்காக 30 லட்சம் ரூபாயை அப்படியே கொண்டு போய் கொடுக்கிறாங்க. அப்படிங்க விடுதலைக்காக, ஆங்கிலேயரை விரட்டி அடிப்பதற்காக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்கிறோம். அந்த அம்மாவுக்கு என்ன உணர்வு இல்லைன்னு சொன்னா, பிள்ளைய கைது பண்ணிட்டாங்களே, தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டாங்களே, ஐயா என் பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொடுத்துருங்க. இது அந்த அம்மாவுக்கு சிந்தனை இல்லை. போங்கடா உள்ள போய் இருங்க, நாட்டுக்காக விடுதலைக்காக தியாகம் செய்யுங்க என்று சொல்லி தன் பிள்ளைகளை உள்ளே அனுப்பிவிட்டு பணத்தையும் தூக்கி உள்ளே கொடுத்துட்டு, ஒரு முறை மக்கள் மன்றத்தில் அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா பேர் பிபி அம்மாள். அந்த அம்மா மக்களுக்கு ஒரு தகவலை சொல்றாங்க, ஆங்கிலேயனிடம் சிறைப்பட்டு சில பேர் உயிருக்கு பயந்து அவன் காலில் விழுந்து அவன் பூட்ஸ் காலை நக்கி, நான் உனக்கு என்றும் அடிமைதான், இனி உன்னை எதிர்த்து நான் எதையும் செய்ய மாட்டேன் என்ற அடிமைத்தனமாக அவன் கால்களையும் அவன் பூட்ஸையும் நக்கிவிட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெளியே வரக்கூடிய நேரத்தில், உங்கள் பிள்ளையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த நிலை வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும் பொழுது, எனது பிள்ளைகள் உயிருக்கு பயந்து நாட்டின் விடுதலை அவர்களுக்கு 2 பட்சமாக ஆகி
உயிர் தான் அவனுக்கு பெருசு என்று உயிருக்காக அவன் உயிர் பிச்சை கேட்டு வருவான் என்று சொன்னால் 2 பிள்ளைகளையும் அவனது குறவழியை நெரித்து நான் கொலை செய்வேன் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தில் கொலை செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனா அந்த அம்மாவுடைய விடுதலை போராட்டத்தை சிந்தனை சிந்திச்சு பாருங்க. இடஒதுக்கீடு கேட்கிறோம், இந்த நாட்டிலே எங்களை வாழ்வதற்கு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு எங்களுக்கு உரிய சலுகைகளை கொடுங்கள், நியாயமான உரிமைகளை கொடுங்கள் கேட்கிறோம். தார்மீக உரிமையின் அடிப்படையில் கடந்த காலங்களில் நடந்த வரலாற்று சுவடுகளை சம்பவங்களை மேற்கோள் காட்டி கேட்கிறோம். தகுதி பெற்றவர்கள் என்பதற்காக கேட்கிறோம். அந்த அளவிற்கு விடுதலையினுடைய உணர்வு இந்த மக்களுக்கு ஊட்டப்பட்டு இருந்தது. எல்லா வகையிலும் தியாகம் செய்த சமுதாயம். குஸ்வந்த் சிங் என்கிற ஒரு பத்திரிகையாளரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குஸ்வந்த் சிங் ஏறத்தாழ 90 வயது கடந்து விட்டது. சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய பிறந்த நாள். உயிரோடு தான் இருக்கார். அவருடைய பிறந்த நாள் தள்ளாத வயதில் மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லி அவரை பற்றி சிறப்பு செய்திகள்லாம் நிகழ்ச்சியில் தொலைக்காட்சியில் போட்டாங்க. அந்த குஸ்வந்த் சிங் இல்லஸ்ட்ரேட் வீக்லி என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். அந்த பத்திரிகையில் ஒரு செய்தியை சொல்லுகிறார். விடுதலை போராட்டத்தில் எல்லா சமுதாயமும் பங்களிப்பு செய்தார்கள், முஸ்லீம் சமுதாயமும். ஏன் அதை குறிப்பிட்டு சொல்லணும்? அதற்காக நம்ம மேற்கோள் காட்டுறோம். குஸ்வந்த் சிங் என்று சொல்லப்படக்கூடியவன் முஸ்லீமா, இஸ்லாமிய உணர்வு ஊட்டப்பட்டவனா? எங்களுக்காக பேசுவதற்கு அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது? அவர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார், எல்லா சமுதாயமும் விடுதலைக்காக போராடினார்கள், ஆனால் முஸ்லிம் சமுதாயம் விடுதலைக்காக போராடியது எப்படிப்பட்ட போராட்டம் என்று சொன்னால், தன்னுடைய சதவிகிதத்தை தாண்டி. இந்த நாட்டிலே அன்றைய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 10% என்று சொன்னால், 20% என்று சொன்னால், 20% மக்கள் உயிர் கொல்லப்படக்கூடிய நேரத்தில் 100 உயிர் போற இடத்துல 40 உயிர் முஸ்லிம்களாக இருக்கு. தன்னுடைய சதவீத எண்ணிக்கையை தாண்டி இந்திய குடிமக்களில் நாம் எத்தனை சதவீதம் இருக்கிறோமோ அதை தாண்டி உயிர்களை தியாகம் செய்த சமுதாயம், உடைமைகளை தியாகம் செய்த சமுதாயம் முஸ்லிம்கள் என்று சொல்லி இல்லஸ்ட்ரேட் வீக்லி என்கிற தன்னுடைய பத்திரிகையிலே குஸ்வந்த் சிங் அவர்கள் எழுதினார்கள். ஆவணம் வரலாற்றிலே இருக்கிறது. எல்லாவற்றையும் இருட்டடிப்பு செய்துவிட்டு ஏதோ இடஒதுக்கீடு கேட்பதற்கு நமக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாதது போன்று, மத ரீதியான இடஒதுக்கீடு கேட்கிறாங்க, கொடுத்துறாதீங்க. மத ரீதியான இடஒதுக்கீடு என்பது நாட்டிலே சமுதாயத்தை பிரித்தாடிவிடும், பிளந்துவிடும், ஒற்றுமையை சீர்குலைத்து விடும் என்று சொல்லி வஞ்சகத்தனமாக இந்த சமுதாயத்தை இன்னும் இந்த நாட்டிலே நசுக்க வேண்டும், எதிலும் இவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்கிற கருத்திலே சில விஷ கருத்துக்கள் விதைக்கப்படுவதை பார்க்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் போராடிய சமுதாயத்திற்கு நாடு விடுதலை பெற்ற பிறகு 7% குறைக்கப்பட்டு பின்னால் ஒன்றுமில்லாமல் ஆகி முஸ்லிம்கள் அறவே பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையில் தொடர்ந்து முஸ்லிம்களின் இடஒதுக்கீடு கோரிக்கையும் போராட்டமும் நாடு விடுதலை பெற்ற பிறகு மத்திய மாநில அரசாங்கத்திடம் தொடர்ந்து வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு 2013 இடஒதுக்கீடை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் ஏதோ போன வருடம் இந்த வருடம் எடுத்த கோரிக்கை கிடையாது. ஏறத்தாழ விடுதலை காற்றை சுவாசிக்கக்கூடிய பாரத தேசத்தில் 50 ஆண்டு கால கோரிக்கை இந்த கோரிக்கை. எல்லா தலைவர்களும் பேசிவிட்டார்கள். காயிதே மில்லத் பேசினார், 1965 காயிதே மில்லத் பேசினார், ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள். எல்லாத்தையும் தூக்கி போட்டோமே, நாட்டுக்காக விடுதலைக்காக என் பட்டத்தை தொலைத்தேன், என் பதவிகளை தொலைத்தேன், என் சமுதாய மக்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள், எங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுங்கள், அப்பொழுதுதான் எங்களால் படிக்க முடியும், வேலைக்கு செல்ல முடியும், உயர்ந்து நிற்க முடியும். ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. 50 ஆண்டு கால கோரிக்கை திட்டமிட்ட இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? படிப்புல எப்படி இருக்கிறோம்? ஏதோ அரசியலுக்காக இடஒதுக்கீடு கேட்கிறோமா? எல்லா ஜாதி கட்சிகளும் மத கட்சிகளும் தங்களுக்கு என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு வலியுறுத்துவது போன்று என்னமோ வேலை வெட்டி இல்லாம முஸ்லிம்கள் தம்முடைய உயிர்களையும் மூச்சுகளையும் ஆவிகளையும் இடஒதுக்கீடு கொடு, இடஒதுக்கீடு கொடு என்று சொல்லி தொலைத்துக் கொண்டிருக்கிறோமா? பாருங்கடா, சமுதாயத்தை போய் பாருங்கள். இந்த நாட்டிலே வாழ்கிற முஸ்லிம் சமுதாயம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்று சுத்தி திரிந்து பாருங்கள். படிப்பை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள்ல 10வது என்பது குறைந்தபட்சம். இன்னைக்கு பெரிய பெரிய பட்டப்படிப்பு படித்தவன் வேலைக்கு நாயா அலைகிறத பார்க்கிறோம். அலைந்து திரிகிறான், இங்க வேலை இல்லை, அங்க வேலை இல்லை, நான் படித்த படிப்பு என்ன, எனக்கு கொடுக்குற சம்பளம் என்ன என்று அலைந்து திரியக்கூடிய நேரத்தில் குறைந்தபட்சம்
ஒரு பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவதாக இருந்தால் 10வது படிப்பு என்பது ரொம்பவும் அவசியமான ஒரு படிப்பு. ரொம்ப நாளா இந்த சமுதாயம் இடஒதுக்கீடு கொடு இடஒதுக்கீடு கொடு என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே, நாட்டிலே இவர்களின் நிலைமை என்ன என்று சொல்லி ஆய்வு செய்து சொல்லுங்கள் என்று பல்வேறு விதமான ஆணையங்கள் போடப்படுகிறது. அதில் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் கடந்த 10 ஆண்டு காலத்தில் போடப்பட்ட கமிஷன், ராஜேந்தர் சச்சார் என்கிற நீதிபதி தலைமையிலான கமிஷன், நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய அவர்களின் தலைமையிலான ஒரு கமிஷன். இந்த கமிஷன்கள் எல்லாம் நாடு முழுவதுமாக சென்று முஸ்லிம்களுடைய நிலையை ஆய்வு செய்கிறது. ஆய்வு செய்து அறிக்கையை கொடுக்குது மத்திய அரசுக்கு. உண்மையிலேயே இடஒதுக்கீடுக்காக 50 ஆண்டு காலம் நாம் குரல் கொடுத்திருந்தாலும் நம்மை பற்றி நாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தோமோ அதை விட படு மோசமான நிலைமையிலே முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது என்பதை இந்த ஆணையங்கள் தான் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. படிப்பை பார்த்தோம் என்று சொன்னால் 10வது படித்தவர்கள் 100 முஸ்லிம்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வெறும் 11 முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் 10வது படிப்பு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வே கல்வியை பற்றி அல்லாஹ் எந்த அளவிற்கு நமக்கு சொல்லி இருக்கிறான். கல்வியை எழுத படிக்க தெரியாத ஒரு இறை தூதர் மூலமாக ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும், உலகம் அழியும் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கும் கல்வியின் அவசியத்தை எடுத்து சொன்ன ஒரு மார்க்கத்தில் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் வெறும் 11 பேருக்கு மட்டும்தான் 10வது படிக்கக்கூடிய தகுதி. வெறும் 5 பேர் மட்டும்தான், 4 பேர் மட்டும்தான் 12வது வகுப்புக்கு வரை போறாங்க. 100 முஸ்லிம்கள்ல 96 முஸ்லிம்களுக்கு 12ஆம் வகுப்பு எப்படி இருக்கும் என்று கூட தெரியாது. ஓஹோ, இப்படித்தான் 12ஆம் வகுப்பு இருக்குமா, இப்படித்தான் ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்களா, 12ஆம் வகுப்புல ஹையர் செகண்டரியில இப்படிதான் பாடங்கள் சிலபஸ் இருக்குமா என்று சொல்லி நம்ம சமுதாய மக்கள்ல 96 முஸ்லிம்களுக்கு தெரியாதே. இதை விட ஒரு பரிதாபத்திற்குரிய நிலை வேணுமா? வெறும் 3 முஸ்லிம்கள் மட்டும்தான் 100 முஸ்லிம்களில் பட்ட படிப்பை பெற்றவர்கள். தன்னுடைய பெயருக்கு பின்னால், பெயருக்கு முன்னால் நீங்க இனிஷியல போட்டிருப்பீங்க, பெயருக்கு முன்னால் பின்னாடி போடக்கூடிய பட்டங்களை வெறும் முஸ்லிம்கள் 3 பேருக்கு மட்டும்தான் போடுகிற தகுதி இருக்கு என்று சொல்லி கமிஷன்கள் தங்களுடைய அறிக்கையில சொல்லுகிறார்கள். அரசு கண்கள் இருந்தும் ஏன் குருடுகளாக இருக்கிறார்கள்? நாம நினைத்ததை விட இந்த சமுதாயம், நாங்கள் போராடிய போராட்டங்களை விட்டு தள்ளுங்கள். இரக்க உணர்வோடு மனசாட்சியோடு நம்முடைய நாட்டிலே வாழ்கிற இந்த நாட்டினுடைய குடிமக்கள், பூர்வீக தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள், வந்தேரிகள் கிடையாது, எங்கிருந்தோ வந்து இறக்குமதியானவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு படிப்பு இல்லையே, படிப்பு கிடைக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டீர்களா? கொடுத்திருக்கீங்களா? ஆணையங்கள் எல்லாம் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறதா இல்லையா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த ஆணையங்கள் சொல்லுகிறது. நவோதயா என்று சொல்லி கல்வி திட்டத்தை மத்திய அரசு நீ நடைமுறைப்படுத்துறியே. ரங்கநாத் மிஸ்ரா சொல்றார், என்னுடைய பாட்டனோ இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவருடைய பாட்டனோ கிடையாது, வேற சமூகத்தை சேர்ந்த ரங்கநாத் மிஸ்ரா என்கிற மத்திய அரசால் அமைக்கப்பட்ட, காங்கிரஸ் அரசால் அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் நீதிபதி சொல்லுகிறார், மத்திய அரசின் சார்பாக நவோதயா கல்வி திட்டத்தை செயல்படுத்துறியே, எல்லா மக்களுக்கும் இலவச கல்வியை கொடுக்கிறியே, அது மாதிரி கல்விகளை கோட்டக்குப்பம் போன்ற முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகளில் உற்பத்தி செய்யடா. படிப்பா அந்த சமுதாயம்? படிப்பதிலே மிக ஆர்வம் உள்ள சமுதாயமாக இருக்கிறாங்க, படிப்பதற்கு வசதி கிடையாது. நீங்க என்ன இன்னைக்கு படிப்பை படிக்கிற விதத்திலே வச்சிருக்கிற வியாபாரத்தினுடைய உச்சக்கட்டம். படிப்பதற்காக தன் பிள்ளைக்கு செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் தான் ஒருவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஏறத்தாழ 50% அதை கொண்டு போய் செலவழிக்கிறான். 3 பிள்ளையை பெற்றுட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு அவன் படுற பாடு. அல்லாஹ்வே, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவனுக்கு தான் அந்த வழி தெரியும். மற்ற சமுதாயத்தில் ஏழை எளிய மக்கள் இல்லைன்னு நம்ம சொல்லல, கஷ்டப்படக்கூடிய மக்கள் இல்லைன்னு சொல்லல, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க நிலைமை ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலைமையில இருக்குது பிற சமூகத்தை விட. படிப்பு இந்த லட்சணத்தில். ராஜேந்தர் சச்சார் அவர் ஆய்வு செய்கிறார். ஏன்பா மத்திய அரசுல வேலை வாய்ப்புகள் கொடுக்குறீங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிற? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய பணியாளராக இந்த நாட்டிலே இந்தியாவில் உள்ள பணியாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை என்னன்னு எடுக்கிறார். அவருக்கு ஒரு கணக்கு வருது, 88 லட்சம் வருது. ஏறத்தாழ 1 கோடிக்கு நிகரான மக்கள் இந்த நாட்டிலே மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பில், அரசாங்க வேலை இல்லை, ஒவ்வொரு மாநிலங்களிலும் அரசாங்க வேலைகள் கொடுக்கப்படுது. மத்திய அரசின் வேலை வாய்ப்பு 88 லட்சம். நான் சொல்வது 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட காலத்தில், இன்னைக்கு 1 கோடியெல்லாம் தாண்டி போயிருக்கும். அவர் சொல்றாரு, ராஜேந்தர் சச்சார்,
88 லட்சம் பேரில் குறைந்தபட்சம் முஸ்லிம்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 11 லட்சம் முஸ்லிம்கள் பணியிலே அமர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அதான சமமான நீதி. 100 பேர் உள்ள சமுதாயத்தில் இந்துக்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ சமுதாயமும் இருக்குது, புத்த சமுதாயமும் இருக்குது, சீக்கிய சமுதாயமும் இருக்குது. பல்வேறு விதமான நம்பிக்கை அந்த கலாச்சார ரீதியாக மத ஜாதி அடிப்படையில் இருக்கிறாங்க. அந்தந்த சமூகம் மதத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே 15% என்று சொன்னால் அவர் ஒரு கணக்கு போட்டு 11 லட்சம் பேர் முஸ்லிம்கள் வேலை வாய்ப்பிலே இருக்க வேண்டும் என்று தேடி பார்க்கிறார், அதிர்ச்சி அடைகிறார். ராஜேந்தர் சச்சார் சொல்லுகிறார், வெறும் 35,000 பேர் மட்டும்தான் மத்திய அரசில் முஸ்லிம்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 11 லட்சம் பேர் இலக்கு ஏன் எட்டப்படவில்லை என்று கேள்வி கேட்கிறார். புறக்கணிப்பை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? திட்டமிட்ட முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை தவிர இதற்கு என்ன பதிலை சொல்ல முடியும்? சமுதாயத்தில் கல்வியாளர்கள் இல்ல, கல்வியை கொடு, அரசாங்க கல்வியை கொடு. உயர்கல்வி படிப்பதற்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுக்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு என்று ரங்கநாத் மிஸ்ரா பரிந்துரைப்படி இடஒதுக்கீடு கொடுத்து பாரு. ரொம்பலாம் வேண்டாம். இந்த சமுதாயத்திற்கு அறிவையும் ஆற்றலையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். வாய்ப்பை தான் அரசாங்கத்திட்ட கேட்கிறோம், அறிவை உன்னிடம் கேட்கவில்லை. எங்களது அறிவை பயன்படுத்திக் கொள்வதற்கு படிப்பை கொடு, சரியான வாய்ப்பை கொடு என்று சொல்லுகிறோம், சவால் விடுகிறோம். 20 ஆண்டு காலம் எங்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு நீ கொடுத்தன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீ இடஒதுக்கீடு எடுத்துக்கடா. போட்டி போட்டு எல்லா சமுதாயத்தையும் விட முன்னேறி காட்டுறோம். இன்ஷா அல்லாஹ் முடியும் எங்களுக்கு. அதில் எல்லாம் சோடை போன சமுதாயம் நாம் கிடையாது. ஆணையங்கள் வேலை வாய்ப்பில் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அதிர்ச்சி தகவலை சொல்றாங்க. அதே போல இந்த வேலை வாய்ப்பில் மத்திய அரசினுடைய 88 லட்சம் பேர்ல காவல்துறை ராணுவமும் அது அடங்கும் தானே. மத்திய காவல்துறை இருக்குல்ல, அதுல முஸ்லிம்கள் திட்டமிட்டு ரொம்ப புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. வெறும் 1%, 2% கூட முஸ்லிம்கள் இல்லை. 100 ராணுவ வீரர்கள் என்று சொன்னால் 2 முஸ்லிம்கள் இருப்பார்கள். அப்ப ஏயா நாட்டில் கலவரம் நடக்கும் பொழுது முஸ்லிம்கள் மட்டும் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட மாட்டார்கள்? பட்டியல் போடுறாரு. எப்படி பட்டியல் போட்டு சொல்றாருன்னா, 2002 நடைபெற்ற கலவரம் தான் இந்த நாட்டையே உலுக்கிய ஒரு கலவரம். நரபலி மோடி முஸ்லிம்களை வேட்டையாடி 2000த்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கருவறுத்து எங்கள் சமுதாயத்தினுடைய கண்ணியம் மிகுந்த பெண்களை மானபங்கப்படுத்தி எங்களுடைய சிசுக்களை, வெளியில் சுற்றித் திரிய சிசுக்களை மட்டுமல்லாமல் கருவிலே இருக்கக்கூடிய சிசுக்களை கூட எடுத்து கொளுத்தி கொடூரமான காரியங்களில் ஈடுபட்ட கலவரம் 2002 கலவரம். ஆனால் அந்த ஆணையங்கள் எதை கணக்கிடுகிறது என்று சொன்னால், 2002க்கு பின் நடந்த கலவரம், இப்பொழுது யூபியிலே நடந்த முசாஃபர் கலவரம், அதையெல்லாம் எடுக்கல. 2002க்கு முன்பு வரையிலும் இந்திய நாட்டிலே நடைபெற்ற முக்கிய கலவரத்தை எடுக்கிறார்கள். அதில் மொத்தம் அவங்களுக்கு 3949 கலவரங்கள் நடைபெற்றதாக புள்ளி விவரங்கள் கிடைக்குது. நாட்டிலே நடைபெற்ற 3949 கலவரத்தில் பல மதங்களுக்கு மத்தியில் நடந்திருக்கும். சீக்கியர்கள் கலவரம் நடைபெற்றது இந்திரா காந்தி கொலை சம்பவத்திற்கு பிறகு. இந்து முஸ்லீம் கலவரமும் நடந்திருக்கு, இந்து கிறிஸ்தவ சமுதாயம் கலவரமும் நடந்திருக்கு. ஒரு காலத்திலும் முஸ்லிம்கள் கலவரத்தை ஆதரிக்க மாட்டார்கள். கலவரம் என்பது பிற உயிரை எடுப்பது, அவனுடைய உரிமை இல்லாமல் எடுப்பது என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே மிகப்பெரிய பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. கலவரங்களிலே ஒரு பட்டியலை போட்டுவிட்டு கலவரத்தில் இறந்தவர்கள் எத்தனை பேர் என்று கூட்டி எண்ணுகிறார்கள். 2289 பேர். 2002 குஜராத் கலவரத்திற்கு முன்பு நடைபெற்ற கலவரங்களில் உயிரை துறந்தவர்கள் போச்சு, மௌத்தா போயாச்சு. அந்த 2289 பேர்ல சதவிகித அடிப்படையில் பார்த்தால் முஸ்லிம்கள் ஒரு 15% நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு அதிகபட்சம் ஒரு 300-350 பேர் நாம் இறந்து போகலாம். இந்த அன்னி ஒரு 400 பேர் ஒரு சதவிகித அடிப்படையில் இறப்பின் கணக்கில் அப்படித்தான் வந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இறந்து போன 100 சடலங்களில் 65 சடலங்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. சுமார் 1598 பேர் 2002க்கு முன் நடைபெற்ற கலவரங்கள்ல முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி கொலை சம்பவம் நடந்ததற்கு காரணம், கலவரத்திலே உதாரணத்திற்கு சங் பரிவார அமைப்பு முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கலவரத்திலே முசாஃபர் நகர் கலவரம் போன்று, குஜராத் கலவரம் போன்று நமக்கு எதிராக
உயிர்களை கொன்று குடிக்கக்கூடிய வேளையில் இராணுவமும் காவல்துறையும் தன்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள், உயிரை குடித்திருக்கிறார்கள். நாட்டை பாதுகாக்க வேண்டியவர்கள் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்களால் நசுக்கப்படக்கூடிய நேரத்தில் இரும்பு கரம் கொண்டு தடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டிய காக்கி சட்டை ராணுவ உடை அணிந்த வீரர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எங்களால் முடிஞ்சது நாங்க செய்யறோம், நீ அந்த 5 பேரை கொண்டு நான் இந்த 5 பேரை கொலை பண்றேன், நீ அந்த 4 வீட்டு பொம்பளை கற்பழி நான் இந்த 2 வீட்டு பொம்பளை கற்பழிக்கிறேன். அதை தானப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. கலவரங்களில் அப்படித்தானே நடந்திருக்கிறது. ரங்கநாத் மிஸ்ரா சொல்லுகிறார், விடாமல் சொல்லுகிறார், மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீ எதில இடஒதுக்கீடு கொடுக்கிறியா இல்லையோ, கலவரங்கள் ஏற்படுகின்ற பகுதியில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய காவல்துறை ராணுவம் இந்த துறைகளில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. 100 காவல்துறை வருகிறார் என்று சொன்னால் அதில் ஒரு 15-20 முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பாரபட்சமான ஒரு பாதுகாப்பு அங்கு கொடுக்கப்படாது, நியாயமான முறையில் இருக்கும். குறைந்தபட்சம் அநீதியாக பிற ராணுவமும் காவல்துறையும் பாதுகாப்பு துறையும் நடைபெறுகிற பொழுது உணர்வு உள்ள ஒரு முஸ்லிம் நியாய உணர்வோடு அந்த இடத்தில் ஒரு பாதுகாப்பு பணியை செய்ய இயலும். சரியான பாதுகாப்பு இல்லாமல் போனதுதான் கலவரங்களில் முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக இறந்து போனதற்கு காரணம். பொருளாதார நிலைமை என்ன நம்ம நிலைமை நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டோம், 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அவனுக்கு 10,000 ரூபாய் செலவு போக 20,000 கொடுத்துட்டு இருக்கான். 10,000 ரூபாய் நம்ம செலவு போக 10,000 நம்ம மிச்சம் பிடிச்சிட்டு இருக்கோம். வெளிநாட்டில் பிள்ளையை அனுப்பிட்டோன்னு சொன்னா என்னமோ உலகத்திலேயே இது ஒரு பெரிய ஒரு சாதனை போல. நம் சமுதாயத்திற்கு உள்ள ஒரு சாபக்கேடு தானே அது. இந்த நாட்டிலே வேலை வாய்ப்பு சரியில்லை, வருமானம் சரியில்லை, பிழைப்பதற்கு தாயை பிரிந்து மனைவியை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து ஒவ்வொரு ஆணும் அங்கு செத்து சுண்ணாம்பாக வாழக்கூடிய வாழ்க்கை இங்கு இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும்? சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் அவனுடைய ரத்தங்கள் எல்லாம் கண்ணீராக வடிந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியாமல் நடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புகைப்படங்களை அப்படி ஜோரா எடுத்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புவான் ஃபேஸ்புக்கில். பார்த்த உடனே பாரு எப்படி உங்களை திருப்தி அடை செய்வதற்காக. நான் படுகின்ற கஷ்டம், சாலை துப்புரவு பணியாளராக, உயர்ந்த கட்டிடங்களிலே சுண்ணாம்பு அடிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவனாக, ஒட்டகங்களை மேய்க்கக்கூடியவனாக, கழிவறையை சுத்தம் செய்யக்கூடியவனாக, சாதாரண கூலி தொழிலாளியாக, கார் டிரைவராக நான் படுகின்ற நாய் படாத பாடு உங்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி நடித்து கொண்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். இந்த சமுதாயத்தினுடைய சராசரி மாத வருமானம், ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் வாழ்கிற முஸ்லிம்களுடைய மாத வருமானம், ஒரு முஸ்லிம் குடும்பத்தின் மாத வருமானம் இவ்வளவு என்று சராசரி போடுறான். சொந்த வீட்டுக்காரன் இருப்பான், வாடகை வீட்டுக்காரன் இருப்பான், வீடு கூட இல்லாதவன் இருப்பான். இவர்களின் நிலைமையை பட்டியல் போட்டு பார்த்தால் என்ன அரசாங்கம் சொல்லுதுன்னா, அரசாங்கம் சொல்கிறத சொல்கிறேங்க, தௌஹீத் ஜமாத்தினுடைய புள்ளி விவரத்தை சொல்லலை, வெறும் 1832 ரூபாய் 2008 ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் தன்னுடைய பரிந்துரையிலே தன்னுடைய அறிக்கையிலே கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி 1832 ரூபாய் தான் ஒரு முஸ்லிம் குடும்பத்தினுடைய சராசரி வருமானம் என்று சொல்லுகிறான். அவர் மற்ற சமுதாயத்தையும் பட்டியல் போட்டு சொல்றார். அதுல தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற வார்த்தை தப்பு. எந்த மக்களும் தாழ்த்தப்பட்டவன் கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்கள் என்கிற ஒரு பிரிவை வைத்திருக்கிறார்களே, அந்த சமுதாய மக்கள் கூட நம்மை விட உயர்வான நிலையில் இருக்கிறாங்க. ரங்கநாத் மிஸ்ரா அதான் சொல்றாரு, இருக்கிற மக்களிலேயே ஏன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை விட முஸ்லிம் சமுதாயம் தான் அதல பாதாளத்திலே வீழ்ந்து கிடக்கிறது. ஏனப்பா இந்த சமுதாயத்திற்கு இப்படி ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை? அவர்களை உயர்த்தி விடுங்கள், அவர்களை தூக்கி விடுங்கள், அவர்களும் நிமிர்ந்து நிற்க வேண்டும். முதுகெலும் இல்லாமல் உடைந்து வளைந்து போய் கிடக்கிறார்கள். 1832 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் முஸ்லிம் குடும்பம்? சில பேர் சராசரி வருமானம் உள்ளவர்களாக, ஒரு கொஞ்சம் கூடுதல் சொந்த வீடு வாசல் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை பற்றி எப்போது நினைச்சு பார்த்துருப்போமா? நாம் அப்படி இல்லை என்பதனால் அதை பற்றி நமக்கு வழி தெரியல. நாடு முழுவதும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் ஒட்டுமொத்த இந்திய குடிமக்களில் 31 முஸ்லிம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறான். ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் சொல்லுகிறார்கள், 31 முஸ்லிம்கள், நாம 10-15 தானே இருக்கணும், ஆனால் 31 பேர் இருக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் என்று சொன்னால்
அவர்களுக்கென்று இருப்பிடம் கிடையாது. ரோட்டோரத்தில் படுத்து கிடக்கக்கூடிய மக்கள், சொந்த நிலையான ஒரு ஊரு கிடையாது, நாடோடி மக்கள். 2 ஆடைக்கு மாற்று ஆடை கிடையாது, வறுமையினுடைய உச்சக்கட்டம். ஒரு வேளைக்கு மேல் 3 வேளை சாப்பாட்டுக்கு ஒரு வேளைக்கு மேல் உணவு கிடைக்காதவர்கள். ஒரு நாளில் அவர்களுக்கு ஒரு வேளை உணவு தான், சில பேருக்கு ஒரு கவலை உணவு மட்டும்தான். இப்படி மற்ற சமுதாயத்திலையும் இருக்கிறாங்க, இந்து சமுதாயத்திலும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ சமுதாயத்திலும் இருக்கிறாங்க, சீக்கிய சமுதாயத்திலும் இருக்கிறாங்க. ஆனால் நம்மை போன்று 31% வேற சமுதாயத்தில் கிடையாது. விழுந்து கிடக்கிறோம். கல்வி அறிவு இல்லையா, வறுமை கோட்டுக்குள்ள அளவுகோல் கல்வி. அவர்களுக்கு கல்வி சுவாசமே கிடையாது, படிப்பறிவே கிடையாது, வீட்டில எந்த ஒரு உபகரணமும் இருக்காது. எதையெல்லாம் சொல்றா, 500 ரூபாய் பெறாத ஒரு அயன் பாக்ஸ் கூட அந்த வீட்டில் இருக்காது. இதுதான் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள். இந்த சமுதாயத்திலே 31 முஸ்லீம்களுடைய நிலைமை, 131 முஸ்லீமுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள நிலைமையும் அரசாங்கம் பட்டியலிட தவறவில்லை. ஆக என் அருமை சமுதாயமே, இதுதான் நாம் இடஒதுக்கீடு கோருவதற்கு மிக முக்கிய காரணிகளாக இருக்கு. மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆணையங்கள் இந்த அளவிற்கு தெல்ல தெளிவாக சொன்ன பிறகும் கூட ஏனப்பா எங்களுக்கு தர மறுக்கிறீர்கள் என்பதைத்தான் வலிமையான குரலில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு போராட்டம் என்பது புதிது கிடையாது. எல்லா இறை தூதர்களும் சத்திய மார்க்கத்தை சொல்வதற்கு இந்த நாட்டிலே உலகத்திலே போராடி இருக்கிறார்கள். போராடாமல் நீங்கள் இந்த மார்க்கத்தை கூட எடுத்து சொல்ல முடியாது. அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் என்கிற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்யும் விதத்திலே நீங்கள் அறப்போர் செய்யுங்கள். முஸ்லிம்களுக்காக, நம் சமுதாயத்திற்காக. இது இனவெறியில் பேசக்கூடிய பேச்சு அல்ல. பிற சமுதாய மக்கள் தன் சமுதாயம் நன்றாக வாழ வேண்டும், பிற சமுதாயம் அழிந்து போக வேண்டும் என்று பேசுவார்களே, அது போன்ற விஷக்கருத்துக்களை ஒரு காலத்திலும் முஸ்லிம்கள் பேச மாட்டோம். நாங்கள் பேசுவதெல்லாம் எங்களையும் இந்த நாட்டிலே வாழ விடுங்கள், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்பதை வலிமையாக எடுத்துச் சொல்வதற்குத்தான் இடஒதுக்கீடு போராட்டங்களை 1999 முதலாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகத்திலே வால் உரிமை மாநாட்டிலே தொடங்கி, தமிழகத்திலே சீரணி அரங்கத்தில் வால் உரிமை மாநாட்டிலே தொடங்கி 2008 சிறை நிரப்பும் போராட்டம் வரை நாம் களத்தை கண்டுவிட்டோம். 2007 அந்த சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு பிறகுதான் தமிழக அரசு, இன்று ஆளக்கூடிய அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, இதற்கு முன் ஆட்சி செய்த திமுக அரசாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் முஸ்லிம்களின் இடஒதுக்கீடுக்கு எதிராக எதிர் கருத்துக்களை சொன்னவர்கள், இவன் இடஒதுக்கீடு கேட்கிறது கொடுக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள், தேசிய லீக் கட்சிகள் எல்லாம் சட்டமன்றத்திலே சட்டமன்ற பிரதிநிதிகளாக இருந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் காலம் சென்ற அப்துல் லத்தீப் அல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள், காயிதே மில்லத்து காலத்திலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது, நாட்டிலே கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறீர்களா என்று அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள். எதிரான கருத்து. ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுத்த போது இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து கருத்து சொன்னவர்கள் இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா. ஆனால் இப்படிப்பட்ட 2 பெரும் கட்சி தலைவர்களும் முஸ்லிம்களினுடைய இடஒதுக்கீடை கடந்த 10 ஆண்டு காலமாக பேசி வருகிறார்கள். 2006 முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஆணையத்தை போட்டார்கள். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக ஒரு ஆணையத்தை போடுறாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறை நிரப்பும் போராட்டத்தை நாம் நடத்துகிறோம். 8 மத்திய சிறைச்சாலைகளை சந்திக்க முஸ்லிம்கள் தயார். ஒவ்வொரு ஊர்களிலும் மக்கள் கூட்டமாக திரண்டு, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ஓட்டுகளை நாங்கள் இனிமேல் ஊதாரித்தனமாக செலவு செய்ய மாட்டோம். எங்கள் சமுதாயத்திற்கு எவர்கள் நன்மை பயக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் எங்கள் வாக்கு என்று சொல்லி ஒரு கருத்து உருவாக்கத்தை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உள்ளங்களில் ஆழமாக விதைத்து, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். நம்முடைய சமுதாயம் கண்களுக்கு முன்னால் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏன் போராடக்கூடாது என்று சொல்லி போராட்ட உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி, வாக்குகளை நீங்கள் சமுதாயத்தினுடைய நலனுக்காக பயன்படுத்துங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அரசியல் கட்சி கிடையாது, 2 சீட்டுகளுக்காக பள்ளி இழிக்கக்கூடிய கட்சி கிடையாது, 2 எம்எல்ஏக்களுக்காக எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததற்காக 100 ஆண்டு சாதனை பேசும், ஓராண்டு சாதனை என்று சொல்லி
அல்லாஹ்வை மட்டும் புகழ வேண்டிய ஒரு முஸ்லிம் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளனை வரம்பு மீறி புகழக்கூடிய புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது என்பதை மக்களுக்கு மத்தியிலே ஆழமாக உணர்த்திய பிறகு முஸ்லிம் சமுதாயம் இடஒதுக்கீடு என்பதுதான் நம்முடைய இலக்கு. ஆட்சியாளர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்தால் மட்டும்தான் வாக்களிப்போம் என்கிற உணர்வை ஊட்டிய பிறகு 10 ஆண்டு காலமாக இன்று இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 3.5 விழுக்காடு கொடுத்திருக்கிறது. 3.5 தமிழக அளவில் பத்தாது. ரங்கநாத் மிஸ்ரா போட்ட ஆணையம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இன்று வரையிலும் நமக்கு சட்டமாக்கப்படாமல் இருக்கிறது. மன்மோகன் சிங் சொல்லுகிறார், ஒருமித்த கருத்து வரட்டும், எல்லாரும் ஒருமித்த ஒரு கருத்து சொன்ன பிறகு அதை நான் செஞ்சு கொடுக்கிறேன். ஏன் எல்லாத்தையும் ஒருமித்த கருத்து வந்த பிறகுதான் செஞ்சுட்டு இருப்பீங்களா? காமன்வெல்த் மாநாட்டுக்கு கலந்து கொள்ள கூடாது என்று சொல்லி நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு. நாங்க போவோம், உங்களை போறதை நாங்க தப்புன்னு சொல்லல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காமன்வெல்த் மாநாடை நடத்தாத அடிமைகளுக்கு எதுக்கடா மாநாடு என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய பார்வையை வேறு விதத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வேற விஷயம். ஆனா எல்லா மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் கலவரமாக போராட்ட கலவரங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில எதிர்க்கட்சி பாஜக உட்பட எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வேளையில காமன்வெல்த் மாநாடு என்பது வெளியுறவு கொள்கை சார்ந்த விஷயம். அதிலே 5 முக்கிய அம்சங்கள் அடிப்படையிலே அதை நாங்கள் செயல்படுத்துவோம். அதனால் மக்கள் என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் நாட்டினுடைய நலனுக்காக, வெளியுறவு கொள்கைக்காக, பொருளாதார நிலைக்காக நாங்கள் பங்கு பெறுவோம். தெளிவா சொல்றீங்கல்ல? ஏன் நீ இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு சொன்னா பிராந்திய கட்சிகள் யார் எதிர்ப்பு தெரிவிப்பா? முலாயம் சிங் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? மாயாவதி எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? ஜெயலலிதா அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? எந்த கட்சியா, எந்த மாநிலத்திலயா உனக்கு எதிர்ப்பு வரும்? ஒருமித்த கருத்து எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்தி நீ கொடுக்கிறதுக்கு எந்த சட்டத்தில் அது மாதிரியான ஒரு அளவுகோலை கடைபிடிச்சீங்க? ஏமாற்ற நினைக்கிறார்கள். இப்படியே தரோம் என்று சொல்லி சமுதாயத்தை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். இடஒதுக்கீடு கிடைக்கும் வரையிலும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கண்ணியமும், நம்முடைய கல்வி, வேலை வாய்ப்பு, நம்முடைய இந்த பூமி, இந்த நாட்டிலே நாம் வாழக்கூடிய அனைத்து உயர்வுகளும் இந்த இடஒதுக்கீடு விஷயத்திலே அடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு காலத்திலும் முஸ்லிம் நாங்கள் ஓய மாட்டோம். இதை பறைசாற்றும் விதமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஜனவரி 28 அன்று 20 லட்சம் முஸ்லிம்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் 15 லட்சத்திற்கு நிகரான மக்களை 2010 ஜூலை நாளிலே தீவுத்திடலில் ஒன்று கூட்டினோம். கூட்டுறதுக்கு இப்போ ஊர்ல எங்க இடம் கிடையாது. எங்க 20 லட்சம் பேரை ஒன்று கூட்டுவது என்று சொல்லி 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, கோவை, திருச்சி, நெல்லை, விழுப்புரம் மாவட்டம், பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூர், இது போன்ற மாவட்டங்கள் எல்லாம் சென்னையில் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திலே பங்கு பெற வேண்டும். ஒவ்வொரு போராட்ட களத்திலும் சுமார் 5 லட்சம் மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்கிற இலக்கில இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முழு தீவிரமாக மக்களை திரட்டக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆட்சியாளர்கள் இனியும் இந்த சமுதாயத்தை ஏமாற்றாமல் தமிழகத்திலே 3.5 விழுக்காடை 7ஆக உயர்த்தி கொடுத்து விடுங்கள். வாக்குறுதி அளித்தீர்கள். நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் 2 ஆண்டு காலத்திலே பல வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தமிழக அரசு திருச்சி பிரச்சார கூட்டத்தில் பேசிய முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோம் என்கிற அந்த ஒரு அறிவிப்பை மட்டும் கண்டும் காணாமல் இருக்கிறீர்கள். விட்டுக் கொடுக்க மாட்டோம். இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது. இடஒதுக்கீடு ஓயும் வரை இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயம் ஓயாது. இடஒதுக்கீடை பெற்று இந்த சமுதாயத்தை கண்ணியமான முறையிலே நாம் வாழ வைப்போம் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் அதற்கு உதவி புரிவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்